ஐயா 11 ஆண்டு காலம் காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கின்றேன். ஆல்கஹாலிக் அனானிமஸ் அவர் சொன்னார் இல்லைங்களா, அந்த ப்ரோக்ராம் நான் தாங்க இன்சார்ஜ் ஹைதராபாத்ல நேஷனல் போலீஸ் அகாடமியில். ஒரு டைரக்டர் கூப்பிட்டார், தம்பி நம்ம இதில் 35 கிளப் இருக்கு, 34 கிளப்புக்கு எல்லாம் வந்துட்டாங்க, ஒரு கிளப்புக்கு மட்டும் யாருமே இல்லைன்னு. நான் கேட்டேன் என்ன சார் அப்படின்னு. ஆல்கஹாலிக் அனானிமஸ் அப்படின்னா. நான் கேட்டேன் என்ன சார் அப்படின்னா, குடிக்கிறவங்கள திருத்தணும்னார். ரொம்ப கஷ்டமான வேலையா சார் எனக்கே கொடுக்குறீங்கன்னு. இல்லை உன்னால முடியும், நீ எடுத்துக்கினார். நான் என்ன கேட்டேன், என்ன சார் பண்ணணும்னு. நம்முடைய நேஷனல் போலீஸ் அகாடமியில் எத்தனையோ பேர் குடிக்கிறாங்க, எத்தனையோ பேர் குதிரை லாயத்தில் இருக்கிறவங்க குடிக்கிறாங்க, ஸ்டாஃப் குடிக்கிறாங்க, வெளியே இருக்கிறவங்க குடிக்கிறாங்க, இந்த சரவணம் பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் குடிக்கிறாங்க. உன்னுடைய ஒரு சனி ஞாயிறையும் நீங்கள் அர்ப்பணிப்பீர்களான்னு கேட்டார். நான் சொன்னேன் சார், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ட்ரைனிங், கடுமையான ட்ரைனிங். எனக்கு ஓய்வு கிடைப்பதே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான். அந்த சனி ஞாயிறும் ஆல்கஹாலிக் அனானிமஸ்க்காக நீங்கள் கேட்குறீங்களேன். இல்லை நம்மளை இதை ஒரு எழுத்து நடத்த வேண்டும், நீ நடத்தினார். ஸோ 1.5 ஆண்டு காலம் அந்த ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அமைப்பினுடைய கோஆர்டினேட்டர். யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ போய் தொலைவேன், பார் பக்கத்தில் நிற்பேன். அடிக்கடி குடிக்கிறவங்கள பார்த்தாவே தெரியும், போய் பேசுவேன்னா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. வாங்க இந்த மாதிரி நம்ம என்பி அகாடமிக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு எல்லாரும் உட்காந்து பேசுவோம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, இந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ்னா ஒரு அமெரிக்காவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இது போன்ற ஒரு இயக்கம் 50 ஆண்டுகளுக்கு முன்பு. யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ 30 பேர் உட்காந்து நான் ஏன் குடிச்சேன்னு ஒருத்தர் பேசுவாங்க. அதை கேட்டால் உங்களுக்கே குடிக்கலான்னு தோணும். அதை நான் 2 மணி நேரம் கேட்கணும். 30 பேரும் பேசினதுக்கு அப்புறம் ஏன் குடிக்கக்கூடாதுன்னு மறுபடியும் பேசுவாங்க. இதை தாட்டை ஷேர் பண்ணி 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4வது வாரம் 5வது வாரம் அவங்க அப்படியே கதறி அழுவாங்க, பிரேக் டவுன். ஐயோ நான் குடிக்கிறனால என் பெண் குழந்தைக்கு அவமானம், ஆண் குழந்தைக்கு அவமானம், என் மனைவிக்கு அவமானம், எனக்கே அவமானம். ஸோ 1.5 ஆண்டு காலம் அத்தனை பேர்த்த பார்த்துட்டு தாங்க இன்னைக்கு அந்த கொடி அரக்கனை வீதிலிடஸ் அமைப்பு மூலமாக அந்த கொடி அரக்கனை அடக்க வேண்டும் என்று நாம் இறங்கி இருக்கின்றோம். தனி மனிதனாக முடியாது, நாம் எல்லோரும் சேர்ந்து தான் அதை பண்ண முடியுங்க. அதனாலதான் அவர் பேசும்போது சொன்னாரு, நான் அண்ணாமலை என்ன ஆல்கஹாலிக் அனானிமஸ்ல வேலை பார்த்த போட்டோ வச்சிருக்கேன், ஆனால் அதனுடைய பெயரை சொல்லக்கூடாதுனாரு. நான் அந்த அமைப்பில் இப்போ இல்லை, அதனால அந்த பெயரை நான் சொல்லுகின்றேன். அதனாலதான் அருமை சொந்தங்களே, இது அண்ணாமலையினுடைய இயக்கம் வேண்டாங்க. அண்ணாமலையே இந்த இயக்கத்தில் 900 சில்லற நம்பர் தாங்க என்னோட வாலண்டியர் நம்பர். ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் பொழுது அண்ணாமலை கட்சி இல்லைங்க, அது நம்ம கட்சி. அண்ணாமலைக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு கூடவே இருக்காங்க, அவங்க தான் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இல்லைங்க, அவங்க எனக்கு உதவி செய்யறதுக்காக கூட இருக்கிறாங்க. அண்ணாமலை ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர், ஒரு ஜாதியை சார்ந்தவர், அவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவமா இல்லைங்க. அதெல்லாம் வீட்டிலேயே போட்டு பூட்டிட்டு தாங்க வெளியே நடந்து வந்திருக்கேன். காவல்துறையினுடைய உடையை போட்ட அந்த உடம்பு சாதி மதத்தை எல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய உடம்பு. அதனால்தான் அருமை சொந்தங்களே, நாம் எப்பொழுதும் நாமாக இருப்போம், நான் என்று எப்பொழுதும் இருக்க வேண்டாம். அதான் வி த லீடர்ஸ், ஐ த லீடர்ங்கிற வார்த்தையில் நாம இல்லை. அதை ஒரு இடத்துலையும் நீங்க ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு இடத்துல இதை நம்ம செய்யணும். அற்புதமான சமுதாய பணி செய்யணும். அதிலிருந்து நல்ல தலைவர்களை உருவாக்கணும். அந்த நல்ல தலைவர்களை மேலே கொண்டு வரணும். கடைசியாக இன்னைக்கு தமிழகத்தினுடைய பிரச்சனை எத்தனையோ இருக்கு, நம்ம அங்கே போக போறோங்க. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய 6 பிரச்சனையை தாண்டி அங்கே போக போறோம். அரசியல் கட்சியாக மாறும் பொழுது அதுக்கும் போக போறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டை பாருங்க, ஒரு தனி மனிதன் மீது இருக்கக்கூடிய கடன், ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் 4,44,000 ரூபாய். 10 லட்சம் கோடி கடன், 2.25 லட்சம் கோடி ரேஷன் கார்டு. கணக்கு போடுங்க, 4.25 லட்சம் கோடி ஒரு ரேஷன் கார்டில் கடன் இருந்தா பிரம்மாவே வந்தாலும் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. வேறு விதமா வேலை செய்யணும். இல்லாட்டி கடங்கார மாநிலமாக இந்த ஆண்டு டிவிக்கு அரசு, நான் சொல்ற எழுதி வச்சுக்கங்க, 85,000 கோடிக்கு குறையாம தான் கடன் வாங்க போறாங்க. நான் சொல்றது நீங்க எழுதி. அடுத்த ஆண்டு டிவிக்கு அரசு 80,000 கோடிக்கு குறையாம தான் கடன் வாங்க போறாங்க. டிவிக்கு அரசு முடியும் பொழுது கடன் 14 லட்சம் 15 லட்சம் கோடி இருக்கத்தான் போகுது. நீங்க பாரு, அதை நாம் சரி செய்யணும். நல்ல தலைவர்களை, தேர்ந்தவர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். நம்முடைய பொறுப்பு அங்க இருக்குதுங்க.